Hello friends, welcome to Mithuntips. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு வெஜ் மெனு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க என்னென்ன ரெசிபீஸ்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் பொரியல், வெண்டைக்காய் பச்சடி, அதுக்கப்புறமா தக்காளி ரசம். இந்த 3 ரெசிபீஸ் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது மூணுமே செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல வெண்டைக்காய் பச்சடி செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுன்னு பார்த்துடலாம். முதல்ல ஒரு வானலி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு புளி எண்ணெய் இருக்கிற வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணி கொஞ்சம் காத்தார வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வழுவழுப்புலாம் இருக்காது. நல்லா ஒரு பிளேட்டில் வந்து நல்லா பரப்பி வச்சுட்டோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வழுவழுப்பு போயிடும். அண்டு நம்ம அடுப்பில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது இந்தளவுக்கு நல்லா உதிரியாக ஆயிரும். நல்லா டார்க் க்ரீன் கலரில் வந்து வெண்டைக்காய் மாறிடும். இந்த மாதிரி ஸ்டேஜ் ஆனதும் நம்ம வெண்டைக்காயை வேறு ஒரு பிளேட்டில் செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் கடுகு சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்திக்கலாம். இப்போது அதில் பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இதில் 2 சின்ன தக்காளி நல்லா பழுத்ததாக பொடியை நறுக்கி இது கூட சேர்த்திக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்திருக்கேன். இந்த குழம்பு கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி கூடயே இந்த பவுடர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை வந்து இது கூட சேர்த்துடலாம். இந்த வெண்டைக்காய், வெங்காயம், தக்காளி இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா சிம்மில் அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறமா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா ஒரு எலுமிச்சை சைஸ் வந்து புளியை வந்து ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம அந்த வெண்டைக்காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கான தண்ணி வந்து நம்ம சேர்த்திக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்த்திக்கலாம். கூடவே இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணியும் சேர்த்திக்கிறேன் இந்த காய் மூழ்கிற அளவுக்கு. நல்லா சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா அடுப்பு மறுபடியும் சிம் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்துக்கோங்க. இந்த வெண்டைக்காய் பச்சடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இப்போ இந்த மாதிரி துருவின தேங்காய் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்க மல்லித்தலையை தூவி நம்ம இதை அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் பச்சடி தயாராகிடுச்சு. அடுத்தது பீர்க்கங்காய் பொரியல் செஞ்சிடலாம். நான் பொதுவாக வந்து அயன் கடாயை தான் வந்து பொரியல் எல்லாம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெய், கடுகு சேர்த்துட்டு கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியை இருக்கிறது, அது கூட 4 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறனாலும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். எனக்கு இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட பீர்க்கங்காய் பொரியல் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பொடியை நறுக்கின பீர்க்கங்காயும் சேர்த்தியாச்சு. நம்ம தண்ணி விட்டு வேக வைக்க போகிறதில்ல. இந்த அயன் கடாயோட ஹீட்லேயே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து குக் ஆயிரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே பொரியலே பார்த்திங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டதும் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தளவுக்கு நல்லா ஒரு 90% வந்து குக் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருக்க 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டோம் அப்படின்னா பொரியல் நல்லா ட்ரை ஆயிரும். நல்லா டேஸ்டியான பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட பீர்க்கங்காய் பொரியல் வந்து தயாராகிடுச்சு. இது அப்படியே சாதத்துக்கு பரட்டி சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ என்னோடய பையனோட ஃபேவரட் பொரியலும் கூட. நீங்களும் கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு பாருங்கள். ஸோ பீர்க்கங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது தக்காளி ரசம் வச்சிடலாம். அதுக்கு வானலில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு சேர்த்திட்டு 3 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திட்டேன். 5 பல் பூண்டு வந்து துருவி சேர்த்துருக்கேன். பூண்டு துருவி சேர்த்தும்போது ரசத்தில் ஈவனாக மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே அதை வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம்.
இப்போ இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 4 பெரிய தக்காளியை வந்து நான் தனியாக வேக வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். இது கூட ரொம்பவே கொஞ்சமாக தான் வந்து நான் புளி சேர்த்திருக்கேன். கொஞ்சமாக அந்த டேஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் தக்காளியோட டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு 4 பழுத்து தக்காளியை வேக வச்சு எடுத்து பீல் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கையிலேயே கரைச்சி எடுத்துகிட்டு இப்போது இது கூட சேர்த்தியாச்சு. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி நுரக்கட்ட ஆரம்பித்ததும் நம்ம வந்து ஒரு பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். நான் ரசத்துக்கு எப்போதும் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக தான் பவுடர் வந்து ரெடி பண்ணுவேன். அதாவது ரசம் வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து பவுடர் ரெடி பண்ணிக்குவேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மல்லி சேர்த்திக்குவேன். இது எல்லாத்தையுமே வந்து வெறும் வாணலியில் தான் நம்ம சூடுபடுத்தணும். இப்போ லேசாக வந்து சூடுபடுத்தினது உடனே வந்து கொஞ்சமாக வாசனை வர ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து இறக்கி பவுட்ரு பண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச பவுட்ரு வந்து சேர்த்தியாச்சு. சேர்த்திட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. ஒரு கொதி வரணும். கொஞ்சம் நல்லா நொறுக்கட்டி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். ஸோ அவ்வளோதான், சுவையான தக்காளி ரசமும் பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இந்த 3 ரெசிபியுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான் அண்ட் ரொம்பவே டேஸ்டி. நம்மளுக்கு அதிகமாக பெருசாக வேலை அப்படின்ட்டுலாம் எதுவுமே இல்லை. ஸோ இந்த சிம்பிள் அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.